வெனஸ்டே ஆஃப்டர்நூன் ஒரு 12:30க்கு மேலே தான் லஞ்ச் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மில்க் எயிட்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பட்டர் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அது கொஞ்சம் இழுத்துருச்சு டைம். ஸோ ரொம்ப பசியாக இருந்தது லஞ்ச் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி. மார்னிங் வந்து சப்பாத்தி ரெடி பண்ணேன். அதில் மாவு கொஞ்சம் மீதம் இருந்தது. ஒரு 2 சப்பாத்தி வர அளவுக்கு மாவு இருந்தது. பட் ரொம்ப பசியாக இருந்ததால் நான் ஒரே சப்பாத்தி அதில் வந்து போட்டு கொஞ்சம் மொத்தமாக இருந்தது. பட் போட்டு சாப்பிட்டுட்டு நான் அதுக்கப்புறம் தான் வந்து லஞ்ச் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி லன்ச் மெனு ரைஸ், ரசம், சாம்பார் அண்ட் கேரட் பொரியல் கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தேன். அம்மா ஊர்லேருந்து வரும்போது கொஞ்சமாக புளிச்சக்கீரை அங்கேயே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ஸோ அதுவுமே லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன். பேபிக்கு ஆஃப்டர்நூனில் டெய்லி ஒரு எக் வந்து பாயில் பண்ணி கொடுத்துருவேன். அன்றைக்கி 3 எக் இருந்தது. பேபிக்கு 1 பாயில் பண்ணிவிட்டு அகைன் 2 இருந்தது. ஸோ அம்மா வந்திருக்காங்களே அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து ஆம்லேட் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். மீதம் ஒரு எக் மட்டும்தான் இருந்தது. அதில் எனக்கு கொஞ்சம் பெப்பர் அதிகமாக போட்டு எக் பொடி மாஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ அன்றைக்கான லன்ச் மெனு இது தான். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கீப் வாட்ச் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.